ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ வெல்கம் டு அர்ஜு vlog. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம vlog பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சுனா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. ஓகேவா, 2 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்போலேருந்து இப்போ முடியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் இருந்தேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கோல் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். எப்படி சொல்கிறதுனா ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவுட்டோர் vlogலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்தது கிடையாது. அது ஒரு மாதிரி இது பண்ணி தான் எடுத்தேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வெளில எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து நான் யோசிக்கிற பார்த்தீங்கன்னா பல சிந்தனைகள் வரும். எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கண்டென்ட் எடுக்குன்னா கொஞ்சம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருக்கணும், அப்படின்னா ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கணும், அப்படி இல்லைனா ட்ராவல் போகிற மாதிரி இருக்கணும். அந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா மணி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு 500 வேணும்ல. ஸோ ஒரு கண்டென்ட் கோசம் 500 செலவு பண்ணி நம்ம கண்டென்ட் எடுக்கிறது எனக்கு பெரிய விஷயம். எப்படி சொல்கிறது, ஒரு 10 வீடியோ எடுத்தோன்னா அது வந்து 5000 ஆயிடுமா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். மாதம் 5000 வந்து கண்டென்ட் கோசம் ஒதுக்கிறதே பார்த்திங்கன்னா அது என்னோடய பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்ப பெருசு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட கேமரா இருக்குது, ஓகேவா, வண்டி இருக்குது, ஆல்ரெடி நம்ம ஜொமேட்டோ ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து செலவு பண்ணாமல் நம்ம கண்டென்ட் எடுக்கலாம், அது மூலமாக ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து ஜொமேட்டோ vlog பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்னிங்ஸ் தான் வரும். இப்போ நம்ம 4 இடத்துக்கு போகிறோன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி பண்ண தான் போகிறோம். அதை வந்து நமக்கு அவ்வளோக்கா செலவு இருக்காது, அது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். ஒரு சேலஞ்சு மாதிரி செட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் இன்றைக்கி ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்க போகிறேன். ஓகேவா, நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆஃப் ஹெல்மெட்டு. அதில் பார்த்திங்கன்னா நான் கேமரா வந்து ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கேன், மைக்கும் அடாப்டரும். அது ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 600 பக்கமாக வந்தது. இப்போது ஹெல்மெட் ஒன்று வாங்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த செட்டப் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணிட்டு vlog பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜொமேட்டோ vlog பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாம் ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பிளானில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த vlog எடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதுதான் வாங்க போகிறோம், ஹெல்மெட் தான் வாங்க போகிறோம். நம்மளை நம்பி பார்த்திங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஓகேவா, அவங்களுக்காக வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா, அதுக்காக நம்ம வீடியோ போகணும்ல, அதுக்கோசரம் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து லேகு இருக்காது நான் நினைக்கிறேன். இப்போ vlog பண்ணுறப்ப என்னென்னா ஒரு 2-3 வீடியோ எடுத்துறாங்க, ஒரு 4 வீடியோ எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா vlog போடுறது கிடையாது. ஸோ அதுக்கு பின்னாடி யோசிச்சு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னது, மணி இருக்கும், ப்ராப்பரான டைம் இருக்காது, எப்படி சொல்கிறது, தேவையான வந்து இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பகல் டைமில் எடுக்க முடியாது. ஓகேவா, இப்போ கேமராலாம் வச்சுருக்குன்னா பகல் டைம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட்டில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பிளர் ஆகிடும், நமக்கு வந்து ப்ராப்பரான பார்ட்னர் செட் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்குது. vlogங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஆனால் இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் தனியாக இருக்கிறப்ப தான். இப்போ ஃபேமிலியோடு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் கண்டென்ட்டு, தனியாக இருக்கிறப்ப என்னடா கண்டென்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் விட்டு போயிடுறாங்க. ஒரு 4 கண்டென்ட் எடுத்துகிட்டு அதை கன்சிடென்சி வந்து எடுக்கவே மாட்டேங்குது. ஃபைனலாக எண்டில் என்ன சொல்ல வரேன்னா, மணி இல்லாமல் வந்து கண்டென்ட் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பார்த்திங்கன்னா வந்து ஒய்நாட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரூம் இருக்குது. எங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா SRM காலேஜ் பக்கமாக இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம அங்கே தான் வாங்க போகிறோம். போயிட்டு நம்ம ஹெல்மெட் பார்ப்போம், நம்மளுக்கு எப்படின்னு தெரில. ஆனால் ஓரளவு கொஞ்சம் நல்லா பெரிய கடையாக தான் இருக்குது, நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆன்லைனில் நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கூகுளில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்து நான் போகிறேன். பார்ப்போம் காஸ்ட் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா வாங்கிட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சே பார்த்திங்கன்னா 2000 வந்துருந்தான்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்கியாச்சு. ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீடியோ பிடிச்சிட்ருக்கேன். பர்மிஷன் வந்து இல்லைன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஓனர் கிட்ட கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். இதுதான் கடை. ஆனால் இந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஆனால் இந்த கடை பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸ் பார்த்து தான் வந்தேன். நிறைய ஹெல்மெட் இருக்குது, கலெக்ஷன்ஸ்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஷாப் பக்கமாக இருக்குது. கூடுவாஞ்சேரியில் ஒன்று, SRM காலேஜ் பக்கமாக ஒன்று. இப்போது இன்னொரு ஏரியா வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மகேந்திரா சிட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கமாக தான் வரும். நிறையா கலெக்ஷன், அதுக்கு அக்சசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. ஓரளவு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஆனால் பேரம் பேசுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் தான் இருக்கும், ஏன்னா சேஃப்டி கன்சர்னில், அதனால் சொல்கிறேன். ஸோ நம்ம ஹெல்மெட்டு பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்க ஹெல்மெட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1850 பக்கமாக வருது. அதே பார்த்திங்கன்னா அப் டு 7000 முடியுமே இவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ vlog சொன்னால் அதுக்கு வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம என்கிட்ட ஒரு ஹெல்மெட் இருக்குது,
பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கேமரா மவுண்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஹெல்மெட் க்ளீனர்லாம் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சைலன்ஸெல்லாம் இருக்குது, அதே மாதிரி கேமரா மவுண்ட்டு, லேம்ப்லாம் இருக்குது, இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து செங்கல்பட்டு டு தாம்பரம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு கடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஸ்டாக் ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பீஸ் பக்கமாக இருக்கும். கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன், நல்ல பிராண்டும் இருக்குது, காசுக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பெட்டராகவே ஃபீல் பண்ணி வாங்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வியர் பண்ணி வாங்கலாம். நிறைய பேர் ஆன்லைன்லாம் வாங்குறாங்க. பட் ஆனால் ஆன்லைன் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ஒன்று ரிட்டன் போடுவாங்க, எல்லாம் டேமேஜாக வரும், எல்லாம் போட்டு பார்த்து வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்து போட்டு பார்த்து வாங்கலாம். கலரும் பார்த்திங்கன்னா ஓரளவு பெட்டராகவே இருக்குது, கம்மியெலாம் கிடையாது, நிறையா கலர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள குடோன் வேறு இருக்குது. ஓகேவா, இது வந்து இப்போதைக்கு சேலுக்கு வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பீஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க 2-3 கடை வச்சுருக்காங்களே. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக் இருக்கும். சப்போஸ் வேணும்னா கூட அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு, இந்த மொபைல் ஹோல்டர்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரெடியாகவே இருக்குது. அதே ஆன்லைனில் பொறுத்த முடியும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினா கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாகவே கிடைக்கும். ஏன்னா இது வந்து லோக்கலில் பண்ணுறாங்களே. ஸோ ஆன்லைன் சார்ஜ் வந்து கம்மியாயிடும், சர்வீஸ் காஸ்ட் கம்மியாகிடுச்சுன்னா நம்மளுக்கு இதில் கொஞ்சம் குவாலிட்டியாக கிடைக்கும்ல. ஸோ அந்த ஒரு இதனால் சொல்கிறேன். நிறைய பேர் ஆன்லைனில் போகிறதுக்கு பதிலாக ஆஃப்லைனில் வந்து கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாகவே கிடைக்கும். ஹேண்டில் பார்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா செம்ம வெயில், அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து எவ்வளோ டல்லாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. கிட்டத்தட்ட இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து ஓவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் சுத்தமாக மழையும் கிடையாது, அதனால் ஃபுல்லாக வெயில் அடிக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க ஹெல்மெட்டு. ஸோ இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்மெட் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து எந்த மாதிரி ஹெல்மெட் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க சின்ன இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலேயும் தூக்கிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெல்மெட் இருக்குது. பட் அதனால் கொஞ்சம் தூக்கமாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சப்போஸ் நான் ஸ்பெக்ஸ்லாம் கழட்டணுங்கிற பட்சத்தில் வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மோட்டோ விளாக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர் உள்ளே போகணும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது நமக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் சைஸாக இருந்தால் நம்மளுக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வேர்வெல்லாம் வந்துச்சுன்னா உள்ளே அப்படியே இறங்குற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைப்பில் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன கலருங்கிறது முதல்ல ஒன்று நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஹெல்மெட்டு. ஓகேவா, அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வேகான்னு போட்டிருக்கோம். பட் ஆனால் அது வேகா கிடையாது. ஓகேவா, நான் வாங்கியிருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பேர்டு ஹெல்மெட். ஓகேவா, ஸோ ரெட் கலர் வாங்கியிருக்கேன். இது பார்க்கறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, ரெட் கலரு ப்ளூ அண்ட் காம்பினேஷன் வந்து ரெட்டு ஓரளவு சூட்டாகவும் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கலரில் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே ஃபுல் பிளாக்கில் இருந்தது. ஃபுல் பிளாக்கில் இருக்கப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இது வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறது, இது அப்படியே கையோட பிஞ்சிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏர் வந்து உள்ளே போய்க்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏர் உள்ளே போகும். இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழேயும் பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்குது. ஸோ இது வந்து தூக்கி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஏர் போகிற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து அந்த சன்கிளாஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறது, இதில் பார்த்திங்கன்னா சன்கிளாஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் வெயிலாக அடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கண்ணு பூசாமல் இருக்குங்கிற பட்சத்தில் வந்து இது கொஞ்சம் இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை கூட கழட்டிக்கலாம், அந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு ஸ்பாஞ்ச் வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏன் இந்த மாதிரி ஹெல்மெட் வாங்கினா, இப்போ எனக்கு உள்ளே வந்து நான் மைக் வந்து ஃபிட் பண்ணணும்னா இந்த உள்ளே கழட்டி செட்டப் பண்ணணும். ஓகேவா, செட்டப் பண்ண பிறகு தான் பார்த்திங்கன்னா இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் இருக்குன்னா இப்போ நம்ம இப்படி தூக்கிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ தெரியுதா, இந்த இது மட்டும் பார்த்திங்கன்னா மேலே தனியாக தூக்கிக்கலாம். நம்மளுக்கு ஏர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வரும். அது இல்லாமல் வந்து நான் மோட்டோ விளாகுக்கொசரமே பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் வாங்கலாம். என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஹெல்மெட் இருக்குது. அந்த ஹெல்மெட்டில் என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு ரீசெண்டாக வந்து இப்போ காது வலி வருது. என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே போயிடுது, காதுக்குள்ளே போயிடுது. அதனாலே பார்த்திங்கன்னா எனக்கு சில டைம் வந்து காது வலி வருது. அது நான் இப்போ தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வண்டியில் அவ்வளோக்கா போகிறது கிடையாது. அந்த ஒரு ரீசனாக பார்த்திங்கன்னா காது வலி வந்ததில்லை. இப்போ நான் ரெகுலராக வந்து வண்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா
ஸோ பர்டிகுலராக வந்து காது வலி வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் டைப்பில் வாங்கிடுங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காது வலி வராது. இது ஃபுல்லாக லாக் பண்ணுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு காதுக்குள்ள வந்து ஏர் போகாது, டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வராது. ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸோட ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா டேமேஜ் ஆகாது. ஓப்பன் ஹெல்மெட்டாக இருந்தால் நமக்கு ஸ்கின்னில் வந்து பேச்சஸ் மாதிரி வரும், பிம்பிள்ஸு எல்லாம் பிளாக்காக இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கலாம். ஓகேவா, அந்த ஒரு ரீசனால் தான் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மலையில் வர்றப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக காற்றடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆஃப் ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணில் தூசு விழுந்துடும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் செக்யூர்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ இது வாங்கினது ஒர்த்தா இல்லையானு சொல்லுங்கள். மோட்டோ விளாக் வந்து பண்ணால் கன்ஃபார்ம் வந்து இந்த ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் தான் வாங்கி ஆகணும். ஆஃப் இருந்துச்சுன்னா அது யூஸே பண்ண முடியாது, கேமரா வந்து இதெல்லாம் மாட்ட முடியாது. ஏன்னா இங்கே வந்து அந்த பேட்ச் மாதிரி வைக்கணும், பேட்ச் மாதிரி வச்சா தான் வந்து நமக்கு இந்த கேமரா ஹோல்ட் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க. மற்றபடி என்ன சொல்கிறது, ஸோ நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. ஃபுல்லாக வியர் பண்ணி பார்த்துட்டேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 580 mm போட்டிருக்குது, மீடியம் போட்டிருக்கு. எனக்கு வந்து இந்த ஹெல்மெட் தான் வந்து இன்னும் காஸ்ட்லியெலாம் இருந்தது, அது அவ்வளோ காஸ்ட்லியாக போகணுமாங்கிற ஒரு டவுட் இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகேவா, ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஓகேங்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்மெட் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தது, அந்த ஒரு ரீசனால வாங்கியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட கேட்டேன் என்ன மாதிரி ஹெல்மெட்லாம் வாங்கலாம். நார்மலாகவே ஒரு ஹெல்மெட்னாவே 2500 அந்த மாதிரி தான் போகிறாங்க. லோக்கல் ஹெல்மெட்லாம் வாங்கலாம், பட் ஆனால் அது குவாலிட்டி அவ்வளோக்கா இருக்குமா இல்லையானு தெரியல. நான் நிறையா கடையில் பார்த்திங்கன்னா நான் கம்பெனிலாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்மெட் கடை பார்ப்பேன், அது எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா, அந்த ஒரு ரீசனால தான். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வந்து இதை வந்து மைக்கெலாம் வந்து எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம வண்டிக்கு ஓரளவு மேட்ச் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ஓரளவு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாகவும் இல்லை. ஸோ நல்லா இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் இந்த இதை வச்சு தான் வந்து நம்ம வாக் பண்ண போகிறோம். ஸோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படியோ ஒரு வழியாக ஹெல்மெட் வாங்கியாச்சு, கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஹெல்மெட் ஏன் தலைக்கு பெருசாக இருக்கா, ஹெல்மெட் பெருசாக இருக்கா தெரியல. ஆனால் எனக்கு இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம டைட்டாக தான் இருக்குது. செம்ம டைட்டாக மீன்ஸ் ஓகே மாதிரி. ஆனால் ஹெல்மெட் தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை ஹெல்மெட்னாவே இப்படி தான் வெயிட்டாக தான் இருக்குமான்னு ஒரு டவுட்டு. அப்படி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி எப்படி ப்ரோ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணுமா இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா முடிஞ்சாலும் ஹெல்மெட்டை பொறுத்த மாதிரி டைட்டாக தான் இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கிடுவீங்க, பட் ஆனால் சில சமயத்தில் வந்து அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்போயுமே ஹெல்மெட்டை பொறுத்த முடியும் ஓரளவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு காது கொஞ்சம் அப்படியே அழைச்சி பிடிச்சிற மாதிரி இருக்கணும். ஓகேவா, அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான சைஸில் வாங்கிக்கணும். ஓகேவா, ஸோ இது நல்லா இருக்கா. இப்போ இது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுறோன்னா பார்த்துங்களேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏர் இங்கே தான் போடும். ஓகேவா, காதுக்குள்ளே போகாது, அது இல்லாமல் இதுவும் க்ளோஸ் ஆகிடும், அந்த ஒரு ரீசனால தான். ஓகே, அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இப்போ கண்ணாடி போட்டே வந்து என்னால் வியர் பண்ண முடியாது. சப்போஸ் நான் போட்டுட்டு தான் வந்து கண்ணாடி வந்து என்னால் இன்செர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து இதை ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணாடி கழட்டி தான் ரிமூவ் பண்ணுற முடியும். ஸோ கண்ணாடி போகிறவங்களுக்கு இது சில டைம் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக கொடுக்கலாம். ஓகேவா, மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இதில் குவாலிட்டி வைஸு கம்ஃபர்டபுள் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர். ஸோ ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களோட சஜஷன் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், எனக்கு ஓரளவு பிடிச்சிருக்கு. ஸோ அதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக வந்து மோட்டோ விலாகும் பண்ணுறோம், ப்ளஸ் சொமேட்டோ விலாகும் பண்ணுறோம். ஓகேவா, சொமேட்டோ விலாக்லாம் அதான் சொன்னால் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல. ஸோ ஒரு விலாக் பண்ணணுன்னா கண்டென்ட்டு காசு எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, அது இல்லாமல் கூட யாராவது இருக்கணும், அந்த மாதிரி பட்சத்தில் வந்து கண்டென்ட் எடுக்க முடியாது. தனியாக பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி டே இன் பிட்வீன் அந்த எப்படி சொல்கிறது பகல் டைம்லாம் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வேலையை ஊருக்குலாம் போய் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் மூவ் பண்ணணும், ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாலும் மாட்டிக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனாக தான். சரி ஓகே, 2000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தின் வீக்குள்ளே வந்து இந்த ஹெல்மெட் அமௌண்ட்டை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, ஓகே கைஸ், போவோம். சி யூ, டாடா, பை பை, லவ் யூ, பாய்.